பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த ஆண்டை குறித்து எப்படி இருக்குமோன்னு சொல்லி நானும் கூட அதிக எதிர்பார்ப்போடு தான் நாம் எல்லோரும் நுழைந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, 2024 நினைத்த பொழுதே என்னுடைய ஆவியில அவ்வளவு ஒரு பெரிய வெளிச்சம் இல்லை. ஆதலால் 2024 குறித்து தேவன் என்னோடு அவர் காண்பித்த சில காரியங்களை என்னை முற்றிலும் ஆட்கொண்டு அவருடைய மகிமையினால நிறைத்து அவர் வெளிப்படுத்தின காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, முதலாவது உலகத்தை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், 2018 ஆண்டு நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு காரியத்தை தேவன் என்னிடத்திலே மிக தெளிவாய் சொன்னார். உலகம் முழுவதும் யோசேப்பின் காலத்தில் இருந்தது போன்ற பஞ்சம் ஏற்படும். பிரியமானவர்களே, நான் சொன்ன தீர்க்க தரிசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அது அதில் காணப்படும். ஆதலால் ஆனால் அந்த பஞ்சம் இதுவரைக்கு அது வரல. அந்த அளவு பெரிய பஞ்சம் நம்ம பார்க்கல. ஆனா இந்த ஆண்டிலே பஞ்ச காலங்கள் உக்கிரமாகும். பஞ்ச காலங்களை நம்ம பார்க்க போகிறோம். அது 2025 வரைக்கும் தொடரலாம். 2025 இன்னும் தீவிரமடையலாம் என்று என்னுடைய ஆவிக்குள் நான் நிதானிக்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் காண்பித்த காரியங்களை வச்சு நான் நிதானிக்கிறேன். அடுத்து தொழில்கள், ஈவன் பெரிய தொழில்கள் கூட முடக்கம் அடையும். வேலையற்ற தன்மைகள், வேலையில்லாத தீண்டாட்டம் எங்கும் பரவலாய் காணப்படுமா. அடுத்து வெள்ளங்களால் பெரிய அளவில் சேதங்கள் உண்டாகும் உலகம் முழுவதும். அதை நான் ரொம்ப தெளிவாய் பார்த்தேன். பிரியமானவர்களே, மாத்திரம் அல்ல, கடல் நீர் மட்டங்கள் உயரும், சமுத்திரம் சீற்றமாகவே காணப்படும், பூமி எங்கும் மரண எண்ணிக்கை அதிகரிக்கும், மரணங்கள் அதிகமா நேரிடும். எங்கு பார்த்தாலும் மரண செய்திகளை நாம் கேட்க முடியும். அடுத்து உலக யுத்தத்திற்கான ஆயத்தங்கள் எல்லாம் பூமியிலே அது உருவாகிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து யுத்தங்களும் பஞ்சங்களும் அதிகரிக்கும். யுத்தங்களும் பஞ்சம் எங்கு பார்த்தாலும் உலகம் முழுவதும். பிரியமானவர்களே, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், தட்பவெட்ப சூழ்நிலைகளை பார்த்தால் உஷ்ணம் அதிகரிக்கும். அடுத்த ஒரு காரியத்தை பாருங்கள். வலு சர்ப்பம் பூமியிலே தள்ளப்பட்டது, அவனுடைய தூதர்களும் தள்ளப்பட்டார்கள் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிற அந்த வசனத்தின்படி வலு சர்ப்பம் பூமியிலே அதிகமாய் கிரியை செய்யறதுனால எங்கு பார்த்தாலும் ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்படும். வஞ்சகமான ஆவிகள் பூமியிலே புறப்படும். பிரியமானவர்களே, வஞ்சிக்கிற ஆவிகள் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் பாழாக்கும் அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தை ஆக்கிரமிக்கும், பரிசுத்த ஸ்தலத்துல ஏறி உட்காரும். அந்த கொடூரத்தை நம்ம பார்க்கலாம். வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் தீவிரப்படும். பிரியமானவர்களே, உலகம் முழுவதும் இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், நம்முடைய தேசம், இந்திய தேசத்தை, அதன் வரைபடத்தை நான் பார்த்து என் கண்களை மூடி ஜெபித்த பொழுது இந்திய தேசத்தின் வரைபடத்துல இரத்தத்தை நான் பார்த்தேன். ஆதலால் மரண எண்ணிக்கைகள் அதிகமாகும். எங்கு பார்த்தாலும் இரத்தம் சிந்துதல், கொலை வெறிகள், திருடு, இன்னும் கொள்ளை, இன்னும் மத வெறியினால் உண்டாகிற கலவரங்கள், தீவிரவாதிகளால் உண்டாகிற கலவரங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய தேசத்திலே பெருகும். பிரியமானவர்களே, கடைசி நாட்களுக்குள்ளாய் நாம் காணப்படுகிறோம் என்பது நிச்சயமான உண்மை. அடுத்து வங்க கடலிலே அதிகமான
அழுத்தமான சூழ்நிலைகள் காணப்படும். அடுத்து விலைவாசி உயர்வு தாறுமாறாய் காணப்படும். நம்மளால் சமாளிக்க முடியாத அளவிற்கு விலைவாசிகள் உயரும். ஆதலால் நாம் தொடர்ந்து நம்முடைய தேசத்திற்காக ஜெபிப்போம். மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இந்தியாவின் புகழப்படத்தக்க வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் எல்லாம் மந்திரவாத பலிபீடங்களாய் மாறும். அவ்வளவு விச்கிராஃப்டால தேசத்தை நிரப்புகிறார்கள். ஆதலால் நம்முடைய தேசத்திற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய தேசத்திலே மறைவிடங்களில் உருவாக்கப்பட்ட அநேக ஊழியர்கள் வெளியே கொண்டு வரப்படுவார்கள். அவங்க மறைவா இருக்காங்க, வல்லமையான ஊழியர்கள், தேவனோடு தொடர்புடையவர்கள். அவங்க எல்லாரும் இந்த வருடத்திலே வெளியே கொண்டு வரப்படுவார்கள். சென்னையிலும் கூட சில அலறல் சப்தங்களை என்னால் கேட்க முடிந்தது பிரியமானவர்களே. ஆதலால் நம்முடைய தேசத்திற்காகவும் நம்முடைய தமிழ்நாட்டிற்காகவும் நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, அமெரிக்க கண்டத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அமெரிக்காவில் மற்ற கண்ட்ரீஸை பார்க்கிலும் மரண எண்ணிக்கை அதிகமாகும். அமெரிக்காவுக்கு இந்த ஆண்டு ஒரு சவாலான ஆண்டாகவே இருக்கும். புதிய புதிய நோய்கள் அந்த தேசத்தில், அந்த கண்டத்தில் உருவாகும். அடுத்து ஐரோப்பிய கண்டம். இந்த ஐரோப்பிய கண்டத்தில் அரசியல் குழப்பங்கள் அதிகரிக்கும். உலக யுத்தத்திற்கான ஆயத்தங்கள் எல்லாம் ஐரோப்பாவிலே உருவாகத நம்ம பார்க்கலாம். இந்த ஐரோப்பா கண்டம் உலக யுத்தத்தை நடத்துறதுல பெரும் பங்கு வகிக்கும். பிரியமானவர்களே, அடுத்து மிருகத்தை வரவேற்கிறதுக்கு ஐரோப்பிய கண்டம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது, ஆயத்தமாகுது. அடுத்து ஆப்பிரிக்கா கண்டம். இந்த கண்டத்திற்காக ஜெபித்த பொழுது அந்த கண்டத்திலிருந்து ஒரு அக்கினி புறப்படுறத பார்த்தேன். அது எழுப்புதலின் அக்கினி என்றே நான் கருதுகிறேன். எழுப்புதல் உண்டானாலும் கூட அங்கு பாவங்களும் பெருகும். வசனம் சொல்லுகிறபடி பாவம் பெருகுகிற இடத்தில் கிருபையும் பெருகும் அல்லவா? அதை நம்ம பார்க்கலாம். ஆப்பிரிக்கா கண்டத்தில் நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஆசியா கண்டத்திற்காக ஜெபித்த பொழுது பஞ்சங்கள் அதிகரிக்கும். 2025 அது இன்னும் தீவிரமடையும். இந்த வருடம் தீவிரமடையும், 2025 இன்னும் தீவிரமடையலாம் என்று கிறிஸ்துவுக்குள் நிதானிக்கிறேன். பிரியமானவர்களே, அடுத்து ஆசிய கண்டத்துல தேவனுடைய ஆளுகை நிறைய இடங்கள்ல உண்டாகும். தேவ வல்லமையை ஜனங்கள் உணருவார்கள். இன்னும் விக்கிரகங்களின் வல்லமைகள், ஆசியாவின் விக்கிரகங்களின் வல்லமைகள் அழிக்கப்படும். ஜப்பானில் சில தீவிரமான அழிவுகளை நம்ம பார்க்க முடியும். ஜப்பான் சில தீவிரமான அழிவுகளை சந்திக்கும். ஹாங்காங், தைவான் போன்ற கடற்கரை பகுதிகளில் சுவிசேஷ மனம் வீசும். பிரியமானவர்களே, சைனா தேசத்துல ரட்சிப்பின் காற்று வீசுறத நம்ம பார்க்கலாம். இன்னும் சைனா தேசத்துல வெளிப்படையான ஜெப கூட்டங்கள் கூட நடக்க ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, ஆசியா கண்டத்தின் தீவுகள் அசைக்கப்படும். தீவுகள் அசைக்கப்படும், ஆசியாவின் தீவுகள். அடுத்து கர்த்தரே தேவன் என்ற முழக்கம் ஆசியா கண்டத்தின் இருளான பகுதிகளில் கூட காணப்படும். தேவனே அறியாமல் வேறு புற ஆவிகளோடு இரண்டரை கலந்து வாழுகிறவர்கள், அவங்க கூட இருளான வாழ்க்கை வாழுகிறவர்கள் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, இந்த ஆஸ்திரேலியா கண்டத்தை குறித்து நாம் கவனிக்க கூடுமானால், அந்த கண்டத்தில் குடியேற
ஜனங்கள் விரும்புவார்கள். அரசியல் அமைப்புகள் அங்கு சீராய் காணப்படும். பிரியமானவர்களே, அடுத்து வளைகுடா தேசத்தை நாம் பார்க்க கூடுமானால் வினோதமான சில காரியங்கள் அங்கு நாம் பார்க்கலாம். வித்தியாசமான கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸ், ஜியோகிராபிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா பூகோள மாற்றங்களை நாம் காணக்கூடும். இஸ்ரவேல் தேசம், பிரியமானவர்களே, ஒலிவ மலையிலே தேவனுடைய பாதங்கள் இறங்கும். மாத்திரமல்ல, இந்த இஸ்ரேலை மையமா வச்சு உலக நாடுகள் எல்லாம் 2 குழுவாய், 2 கூட்டணிகளாய் அவங்க பிரிக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இஸ்ரேலை சுற்றிலும் இருக்கிற நாடுகளில் எல்லாம் கலவரங்கள் பெருகும், தீவிரவாதங்களும் இன்னும் யுத்தங்களும் அதிகரிக்க கூடும். அடுத்து பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், உலகம் முழுவதும் மரணம் தீவிரமடைந்தாலும் நமக்கு என்னவா? தேவனுடைய செட்டைகளின் மறைவிலே பாதுகாப்பு உண்டு. அவருடைய வசனத்துக்குள்ள நம்ம மறைந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 121 சொல்லாம நீங்க வெளியே போகக்கூடாது. அது அழகான ஒரு பாதுகாப்பு கவசம். பிரியமானவர்களே, அதை அணிஞ்சிட்டு நீங்க உங்க பிள்ளைகளை அனுப்புங்க, நீங்களும் வெளியே போங்க. அடுத்து நமக்காக மிகாவேலும் தேவனுடைய தூதர்களும் கூட யுத்தம் பண்றதை நம்ம பார்க்கலாம். தேவ தூதர்களுடைய யுத்தம் நம்முடைய வாழ்க்கையில அநேக தேவ பிள்ளைகளுக்கு சகாயமாய் தேவன் அதை செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான மந்திரவாத சக்திகள் அது அழிக்கப்படும். இந்த வருடத்தில் அது தீவிரமாய் தேவன் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா அவருடைய தூதர்களை அனுப்பி யுத்தம் பண்ணி ஜெயத்தை நம்முடைய கையிலே அவர் கொடுப்பார். பிரியமானவர்களே, மந்திரவாதிகளுடைய கிரியைகள் நம்மை மேற்கொள்ளாதபடி நம்மை பாதுகாப்பார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், ஜெபத்தை அதிகரிக்கணும். நம்முடைய சொந்த குடும்பங்களுக்காக, நம் கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக அதிகமாய் ஜெபிக்கும்படி, நம் இரத்த சம்பந்தமான உறவுகளுக்காக, குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை தூண்டுகிறார். பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் பஞ்சம் நேரிட்டாலும் தேவன் நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். அது என்ன? உன் ஆத்துமாவை நான் பஞ்ச காலத்தில் கூட திருப்தியாக்கி உன் எலும்புகளை நான் நினமுள்ளதாக்குவேன். பஞ்ச காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதும் ஒரு இருளான சூழ்நிலை காணப்பட்டாலும் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாசஸ்தலங்களிலே தேவனுடைய வெளிச்சம் காணப்படும். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 21:4-5 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின, இதோ சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் என்ன சொல்றாரா? நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பிரியமானவர்களே, தேவன் இதை செய்ய இருக்கிறார். யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இதான் இந்த வருடத்துல தேவன் என் மூலம் கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்திற்குள்ள நம்ம மறைந்து கொள்வோம். பிரியமானவர்களே, அவர் நம்ம கூட இருந்து நம்மை பாதுகாப்பார். அடுத்து கர்த்தருடைய வருகைக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் உலகத்துல நடக்க ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கலாம். மத்தேயு 24, லூக்கா 21 இந்த அதிகாரங்கள்ல நாம் கருத்தோடு வாசிப்போம். ஏன்னா அதுல உள்ள நிறைய காரியங்கள் பூமியை நிரப்ப நம்ம பார்க்கலாம். ஆதலால் பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்ப்போமா? உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல இரட்சகரே, ஆவியானவரே, அன்பான தெய்வம், எங்க மத்தியில இறங்கி வாங்கப்பா. உங்க மகிமையான பிரசன்னம், உங்க மகிமையான பிரசன்னம், உங்க மகிமையான பிரசன்னம்
நீர் வாக்கு கொடுத்தபடியே இந்த ஆண்டு முழுவதும் எங்களோடு தங்கி இருக்க போவதற்காய் நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாதப்பா. அப்படிப்பட்ட கொடிய நாட்களுக்குள்ளாய் நாங்கள் பிரவேசித்து இருக்கிறோம். வருகைக்கான சகல அடையாளங்களும் உலகம் முழுவதும் நடக்க தீவிரமாய் ஆரம்பித்து விட்டது நாதா. ஆதலால் நாங்கள் எல்லாரும் உம்முடைய செட்டைகளுக்குள்ளாய் மறைந்து கொண்டு உம்முடைய சமூகத்தில் அதிக நேரம் செலவழிக்க எங்களை பலப்படுத்திருங்கப்பா. எங்களை பலப்படுத்திருங்க. உம்முடைய ஜனங்களை பலப்படுத்தும். உம்முடைய ஜனங்களுக்கு கேடகமாயிரும். உம்முடைய ஜனங்களுக்கு கோட்டையாயிரும். உம்முடைய ஜனங்களுக்கு துருகமாயிரும் நாதா. ஐயா, உம்முடைய செட்டைகளின் மறைவிலே எங்களுக்கு சகல சௌகரியங்களும் பாதுகாப்பும் உண்டாயிருக்கட்டும். சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். பாதுகாப்பு அதிக தேவையான இந்த ஆண்டிலே குடும்பம் குடும்பமாய் ஐயா உம்முடைய இரத்தத்திற்குள்ளாய் நான் மறைத்து என் ஜனங்களுக்கு பரம பாதுகாவலை சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.